உடனே அவர் எப்படா வியாழக்கிழமை வரும், நாராயணங்கிட்ட ஒரு காஃபியும் நான் ஒரு டீயும், இந்த முறை நான் தான் காஃபி வாங்கி தருவேன் நாராயணனுக்குன்ட்டு குஷி ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? குஷி ஆயிட்டார். என்ன குஷி ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? குஷி ஆயிட்டார். ஓடி வராங்க. ஏங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்ன ஏங்க நீங்க சீரடி போயிட்டீங்க, பாபா ஏன் கடவுள் வந்தாருங்க. நீங்க ஏன் சாய்ராம் கோயில் வருது இல்லை அப்படின்னு. நாங்கள் சாய்பாபா கும்பிட்டு தானே இருக்கிறோம், புதுசாக ஒன்றும் இல்லையே. இல்லை நீங்கள் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. எங்கே வரணும் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் வாங்க, லட்சுமி நாராயண கோயில்கிட்ட சாய்பாபா கோயில் இருக்குல்ல, அங்கே வாங்க, உங்கள் கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக போயிடும். காஃபி ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு டீ, ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு டீ, ஒரு ஃபில்டர் காஃபி. குருவார வணக்கம். கைத்தட்டின 10 பேருக்கு ரொம்ப நன்றி. நான் பாபா கிட்ட கேட்குறேன், பாபா நேரம் ஆகுது, செவிவெளி செய்தி கதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுபடி சொல்லுங்கள் பாபா. திருத்தணி முருகரை பற்றி புகழ் அருமையாக போயிட்டுருக்கு. கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. இன்னும் இருக்கு, ரொம்ப லேட்டாக. அதனால் ரொம்ப அற்புதம். உண்மையாலுமே அந்த முருகனுடைய பேரருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கிறத நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக இந்த முருகனுடைய கதையை கேட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம். ஒரு ஒரு அதிசயத்தோடவே போயிடுவான். இன்னைக்கு காலையில் ஒரு அதிசயம் நடந்தது. எப்படின்னு கேளுங்களேன். குளிக்கும்போது, குளிக்கிறதுக்கு முன்னால் நம்ம எல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா, டவல் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது ஒரு அதிசயம் நடந்தது. சரி, அந்த அதிசயம் என்னங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னால் பாபா வாழ்ந்த காலத்தில் நடத்தின ஒரு அற்புதத்தை பற்றி சொல்லிட்டு நம்ம இந்த செவிவெளி செய்தி கதை மூலமாக இந்த அதிசயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதையோட கனெக்டிவிட்டி வரும். பாபா வாழ்ந்த காலத்தில் பெரும் ஞானிகள் எல்லாம் பாபாவை பார்க்க வந்தாங்க. நிறைய ஞானத்தை அடைஞ்சவங்க, ஞானத்தை தேடி போகிறவங்க, இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அத்தனை பேருமே உலகம் முழுக்க பாபாவை அந்த காலத்தில் அப்போ தெரிந்தவர்கள் அத்தனை பேருமே பாபா போய் பார்த்தாங்க. அப்படி பாபாவை பார்க்க பல பேர் போனதில் பாபா ஒரு நாள் என்ன பண்ணார்னா, ஒரு வியாழக்கிழமை இதே மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒன்று கேட்டாராமா. தப்புன்னு ஒவ்வொருத்தரையும் சபையில் ஏந்திரிச்சு உன் பிரச்சனை கஷ்டத்தெல்லாம் சொல்லுன்னாராம். இப்போ நானும் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் பசங்க கஷ்டத்தெல்லாம் சொல்கிறீங்களா? என்ன பதிலே காணோம். சாய் கேட்டாராம் வியாழக்கிழமை, எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பாபா பேசிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள் அப்படின்னாராம். யாரும் முதல்ல சொல்கிறீங்க? யாருக்கும் கஷ்டமே இல்லை பாப்பா. குரு சாய் பிரசாதுக்கு முன்னால் கேட்டிருந்தா சொல்லியிருக்கலாம். குரு சாய் பிரசாத் சரி வந்ததுக்கப்புறம் நல்லா எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி பாருங்க. ஆனால் பாபா ஒவ்வொருத்தரையும் கேட்டாராம். ஒவ்வொருத்தரையாக எழுப்பி எந்திரிச்சு இப்படி நிற்க வச்சு உன் கஷ்டத்தை சொல்லு சபையில் அப்படின்னாதான். அப்படி யாருமே இங்கே இல்லையா சொல்கிறதுக்கு? இல்லை நல்லா நீங்கள் நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கணும். பாபா கேட்டார் அவர் வாழ்ந்த காலத்தில், சரீரமாக வாழ்ந்த காலத்தில் அவர் கேட்குறார், உங்களுடைய கஷ்டம் என்ன என்று என் முன்னால் நின்று சொல்லுங்கள் அப்படின்னார். யாராவது இருக்கீங்களா சொல்கிறதுக்கு? நான் உன்னை கூப்பிடுச்சேன். நான் தள்ளுபடி உட்கார நீ
நான் கல்யாணம் ஆனவங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 2 minutes டைம் தரேன். பாபாஜி வாழ்க்கையே ஒரு போராட்டம். அது என்ன கஷ்டத்தை வெரி குட். வாங்க. அதாவது பாபா வாழ்ந்த காலத்தில் சபையில் கூப்பிடும்போது ஒவ்வொருத்தர் வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி இன்னைக்கு நம்ம பாபா முன்னால் ஞானசேகர் முதல்ல வந்திருக்கிறார். அதாவது நீங்கள் ரொம்ப வளவலன்லாம் சொல்ல வேண்டாம். எது உங்களுடைய மெயின் கஷ்டமோ அந்த கஷ்டத்தை மட்டும் இதுதான் பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பொருளாதாரம் தான் மெயின் கஷ்டம். பாபாட்ட சொல்லுங்க. பாபா இன்னைக்கு மைக்கு மைக்கு பாபா இன்னைக்கு மைக்கு நீங்க விட்டுருங்க. பாபா பொருளாதாரம் தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் மெயின் கஷ்டமா இருக்கு. அது தீர்த்து விட்டு எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி வெளியே செஞ்சு கொடுங்க. நீங்க நான் உங்களை பத்தி மட்டும் தான் கேட்குறேன். நீங்கள் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்காக மட்டும் பேசுங்க. எனக்கு ரொம்ப பொருளாதார கஷ்டமாக இருக்கு. அதை வந்து சீட்டு கொடுத்து நான் வந்து வச்சுக்கணும். வெரி குட் ஞானசேகர். உட்காந்துக்கோங்க. வேறு யாராவது இருக்கீங்களா? யாராக இருந்தாலும் பாபா முன்னால் வந்து சொல்லணும். நான் பிடிச்சிக்கிறேன். என்னுடைய பெரிய குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், சின்ன குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இதுதான் பாபா கிட்ட நீங்கள் இதுதான் கஷ்டம். கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். இது 2 கோரிக்கை நடக்கணும். மெயினாக தான் பாபா கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் அமுதா. அமுதா. அமுதாவுக்கு ஒரு பழத்தை கைத்தில் விடுங்க பார்க்கலாம். கை கொடுங்க. வாழ்த்துக்கள். உட்காரு. வாங்க. டெய்லி அதிகாலை 3 மணிக்கு எந்திரிக்குன்னு நினைக்கிறேன். அது என்னால் முடியவே இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதிகாலையில் எந்திரிக்கவே முடியல. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பத்துக்கும் அது ஒன்று தான் காரணமாக இருக்குது. அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய விழிப்புணர்வு மட்டும் கேட்குறேன். வேறு எதுவும் வேண்டாம். அதுதான் உங்கள் கஷ்டம். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு பழத்தை கைத்தறில் கொடுத்துடலாம். வெரி குட். உட்காந்து. வேற எந்திரிச்சு வந்து பாபா முன்னால் பேசணும்னு சொல்லிட்டேன். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். சாயப்பா, என் மனைவி குழந்தைகளோட நான் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு உடல் மனநலம் சீராக இருக்கணும். இதுதான்ப்பா எனக்கு இருக்க. அது சரியாக என்னால் இப்போ பராமரிக்க முடியல. அதை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் தான்ப்பா எனக்கு ஆசை கொடுக்கணும். அதுதான்ப்பா எனக்கு இருக்கிறதுலே வெரி குட். நீங்கள் அங்கே இருக்கீங்க. பரவாயில்ல, பாபா கிட்ட தான் இருக்கீங்க. நான் எங்கே போகிறனோ, எந்த இடத்துல எந்த செயல் செஞ்சாலும் சரி, பாபா என் கூட இருந்துகிட்டே இருக்கணும். மனசுன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கும். இந்த தடுமாற்றத்தில் போய் விழுந்துடாமல் பாபா என்னுடைய கூடவே இருந்து இதுதான் நல்ல வழி, இதுதான் கெட்ட வழி, என் கூட நீ எப்பயுமே இருக்கணும்னா கூட நான் இருப்பேன். நான் என்னையே நினச்சிட்டு அப்படிங்கிற லெவலில் ஐயா என் கூடயே இருக்கணும்னு ரொம்ப மனசார வேண்டிகிட்டு இருக்கேன், இருந்துகிட்டு இருக்காரு. இன்னும் அவரை விட்டு நான் பிரியக்கூடாதுன்னு நான் நினைஞ்சிட்ருக்கேன். என் லைஃப்பில் எனக்கு இருக்கிற ஆயுசு இருக்கிற வரைக்கும் அவரை நினச்சிட்ருக்கேன். அவர் என் கூடயே இருக்கணும். நான் ஏதாவது வழி தடுமாறுற நேரத்துலையுமே நான் அவர் அரவணைச்சிக்கணும்னு இந்த நேரத்தில் பாபா மூலிமா ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய குருஜியினுடைய கடாட்சமே எனக்கு வேணும்னு வேண்டிக்கிறேன். பாபா கிட்ட இல்லை, இது வந்து வேண்டுதல். நான் கேட்குறது கஷ்டம். நீங்கள் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வேண்டுதலையோ என்னது சொல்ல, உங்களுக்கு கஷ்டம் என்ன? இல்லை ஒன்றும் பாபா இருக்கும்போது கஷ்டமே இல்லை, சந்தோஷமாக. சரி, மகிழ்ச்சி. பாபா உங்கள் முன்னால் இசையாசிரியர் சொல்லியிருக்காரு, கஷ்டமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கஷ்டத்தை தான் சொல்லியிருக்கார் பாபா. அப்போ என்னோடய பேர் மணிகண்டன். எனக்கு கடன் பிரச்சனையால் ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு எனக்கு வருமானம் வரணும். அது போச்சுன்னா தான் வீட்டில் எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கடன் நிறைய ஆகிட்டே இருக்குது. ஆனால் பிரச்சனையும் அதிகமாகிட்டே போகுது. இது பூரா குறையணும். அதுக்கு எனக்கு வருமானம். சரி, வெரி குட், வெரி குட். இவருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும். வெரி குட். இப்போ எனக்கு 3 மாதம் முன்னாடி கை வந்து எலும்பு தேஞ்சிருச்சு.
ஜவ்வு கட்டாயிடுச்சுன்னு சொன்னாங்க டாக்டர். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. நான் பாபாட்ட சங்கல்பம் வச்சுட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக நல்லாயிடணும். பாபாவுக்கு வீட்லேயும் நல்லபடியாக எப்பயுமே வேலை செய்யணும். பாபாவுக்கும் நல்லபடியாக சேவை செய்யணும். இது ரொம்ப கஷ்டமாக கை ரொம்ப வலிக்குது. அதேமாதிரி என் பையனுக்கு பாபா ஏற்கனவே வேலை கொடுத்துருக்காரு. இது தற்காலிக தான். நிரந்தரமாக இன்னும் நல்லா பண்ணி கொடுக்கணும். பாபா மாதிரி சங்கல்பம் வச்சுக்கிறப்பா. அது வந்து வேண்டுதல், சரிப்பா. கஷ்டம் இல்லை. சரிப்பா. இப்போ கஷ்டத்தை மட்டும் தான் கேட்குறேன். கை வலி ரொம்ப கை வலி தான் மெயின். கை வலி தானே மெயின். கை வலி தான். ரைட், ஓகே. சங்கீதாவுக்கு கை வலி சரியாகணும். பாபாவுடைய ஆசீர்வாதம். இது கொஞ்சம் நவுத்திருங்கம்மா. என் பேர் மகேஸ்வரி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடன் பிரச்சனையினால் கந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கடன் பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. வேலை இல்லை. 2 மாதமாக வேலை இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமாவுக்கும் வேலை கிடைக்கணும். வேலை அடுத்தடுத்து பில்டிங் கிடைக்கணும். ஆட்களும் வரணும். இதில் வந்து நான் தான் பேசணும்னு பாபா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. அந்த மூலியமாக எனக்கு நான் எப்படி பேசணுங்கிறது எனக்கு தெரியாது. அது வந்து பாபா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு குரு தான் எல்லாம் வழி. சரிம்மா, வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கையில் ₹1 இல்லை. இப்போ வரைக்கும் ஏதாவது தேவைன்னா இப்போ நான் குரு அப்பா கிட்ட தான் கேட்குறேன். சரிம்மா, வெரி குட், வெரி குட். உட்காருமா. கஷ்டத்தை மட்டும்தான் சொல்ல சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் அங்கே இருங்க, அங்கே இருங்க. என் குலதெய்வமான அம்மாவையும் பாபாவையும் வேண்டி கேட்பது, என்னுடைய வளர்ப்பு பிள்ளையாகவும் பேத்தியாகவும் வளர்த்து வரும் குழந்தைக்கு தற்போதைக்கு கல்வி தடங்கல் படுது. நான் பெற்றெடுத்த பெண்ணுக்கு நல்ல வருமானத்தை கிடைக்கவில்லை. எனக்கும் உடல் கஷ்டமாக இருக்குது. எனக்கு சக்தியை கொடுத்து என் பெண்ணுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தா அந்த வளர்ப்பு பிள்ளையாகிய என் பேத்திக்கு கல்வி தருவேன் பாபா. நான் உன்னை வேண்டி கேட்பதெல்லாமும் ஒன்றே ஒன்று, கல்வி வேண்டும். காலம் பூரா கல்வி வேண்டும். அது கடைசி வரை அவளுக்கு உதவியாக இருக்கும். அதற்காகத்தான் உன்னை வேண்டி கேட்கிறேன். எனக்கு அந்த வரத்தை தருவாயாக. சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வரம் கேட்க வேணாம், வேண்ட வேணாம். உங்கள் கஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கஷ்டம் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பிரார்த்தனையெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்கள் வேண்டுதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். கடன் தொல்லை தான் பாபா. சாயப்பா, கடன்லேருந்து மீண்டு வரணும். சொல்லிவிடுங்க அப்பாட்ட. அப்பா, கடன் தொல்லை சத்தமா. ஹலோ. பாபா, கடன் தொல்லை மீண்டு வரணும். அதுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு தொழில் பாபா. சமைக்குங்க பாபா. சூப்பர். கனகராஜ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். நீங்கள் அங்கேயே இருக்கு ஒரு நிமிஷம். நீங்கள் அங்கேருந்தே சொல்லுங்கள். என்ன உங்கள் கஷ்டம்? முட்டி ரொம்ப வலிக்குது. ஸோ உங்கள் கஷ்டம் வந்து முட்டி வலி. உங்கள் பேருமா? கண்ணம்மா. பாபாட்ட சொல்லிடுங்க. எனக்கு எல்லாமே நீங்கள் தான். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரும் இல்லை. அந்த 2 பேர் தான் அனாதையாக வளர்ந்து அனாதையாக இருக்கணும். எங்கள் பிரச்சனைக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி நீங்கள் தான். ஒவ்வொரு கடவுளாக வேண்டி உங்கள் இடத்துல வருது. நீங்கள் தான். இது எந்த வழியாக எங்களுக்கு நல்லது. சரி, வெரி குட். வேறு யாராவது பேசணுமா? இப்படி கொடுத்துடுங்க. சத்தமா. ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். பாபா, எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து எனக்கு மகளாக ஒரு மருமகள் வரணும். என் பாப்பா கால் போட முடியாது இருக்குது. அது நல்லா காலையில் இருந்து ஒரு வேலைக்கு போகணும். இந்த கஷ்டத்தை எனக்கு. சரி, வெரி குட், சூப்பர். கொடுங்க வாழ்த்துக்கள். வேறு யாராவது இருக்கீங்களா சொல்கிறதுக்கு? கஷ்டத்தை பாபா கிட்ட சொல்கிறவங்க வேறு யாராவது இருக்கீங்களா? முடிச்சுக்கலாமா? இந்த அம்மா என்ன போய் ரொம்ப நேரம் ஆகுது.
உங்கள் கஷ்டம் மட்டும். நீங்கள் உட்காந்துக்கோ, உங்களை நான் கூப்பிட்றேன், நீங்கள் உட்காரு. இல்லை அவங்களுக்கு நான் அவங்களை கூப்பிடுவேன், அதுக்காக தான். அவங்க இப்போ தானே வந்தாங்க, என்ன கதைன்னே தெரியாது இல்லையா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு யாராவது பேச விரும்புறீங்களா? உங்கள் கஷ்டத்தை சொல்ல விரும்பும், கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லணும். வாங்க இங்கே வாங்க, சுவாமிகிட்ட வாங்க, இப்படி வாங்க. என் வீட்டை காப்பாற்றுறதுக்கோசரம் நான் ரொம்ப போராடுறேன். பணம் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன். மனசளவுலையும் உடம்புலையும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப அதிகப்படியாக உழைக்கிறேன். எனக்கு நீங்கள் தான் இருந்து காப்பாற்றணும். சூப்பர்மா, வாழ்த்துக்கள். வேற யாராவது? இல்லை இல்லை, அவங்களா வரணும். யாரெல்லாம் கூப்பிட்டவங்க பாபா முன்னால் எழுந்து வந்து என் கஷ்டத்தை நான் சொல்கிறேன் பாபான்னு சொன்னீங்களோ அவங்க கஷ்டம் சத்தியமாக தீர்ந்துடும். அன்னைக்கு சொன்னது பாபா, அன்னைக்கு சொன்னது. யாரெல்லாம் என் முன்னால் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு யோசித்தாங்களோ அவங்க கஷ்டம் கொஞ்சம் தாமதமாகும். அன்னைக்கு பாபா சொன்னது. என் முன்பு எவன் ஒருவன் தன் கஷ்டத்தை சபையில் சொல்கிறானோ, பாபா சீரடியில் சொல்கிறார், தன்னுடைய தர்பாரில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அத்தனை பேர் முன்னாலையும் எவன் ஒருத்தன் முன்னால் வந்து பாபா எனக்கு இது பிரச்சனை, என் கஷ்டத்தை தீர்த்து கூட எவன்லாம் என் முன்னால் சொல்கிறானோ அவனுடைய கர்மாவை நான் அன்றே சுமக்க ஆரம்பிக்கிறேன், அன்றே அவனுக்கு பிரச்சனை தீர்ந்தது. கைத்தட்டின 10 பேருக்கு ரொம்ப நன்றி. இப்போ பாபா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு யோசனை கொடுக்குறாரு. தெரிஞ்சிருந்தால் நாமளும் போய் சொல்லியிருந்திருக்கலாமே. சுவாமி சொல்கிறார், யதார்த்தத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ இன்னும் என்னை நம்ப மாட்டேங்கிற, நீ சபையில் வந்து பேசுறதுக்கு கூச்சப்படுற, நீ உலகறிய ஊரறிய மற்றவங்க கிட்ட அவமானப்படுற, ஆனால் என்கிட்ட சொல்கிறதுக்கு நீ கூச்சப்படுற. உன் மான அவமானம் முக்கியமா, என்கிட்ட பேசுறதுக்கு கூச்சம் முக்கியமான்னு யோசி அப்படிங்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் புரிஞ்சதா ராஜா? எனக்கும் சேர்த்தி தான், எனக்கும் சேர்த்தி தான். அப்ப பாபா எதற்காக சபையில் சொல்ல சொல்றார்? எதற்காக பாபா கதவு சாத்துமா? பாபா எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார்? பேசின வார்த்தையெல்லாம் காத்தோடு போயிடாது, அது என்னோடு வந்துருங்கிறார். பேசின வார்த்தையெல்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ பேசின அத்தனை பேருக்குமே தீர்வு கிடைச்சிடும். இப்போ யாரெல்லாம் எழுந்து நின்று பேசுறீங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே பாபா தீர்வு கொடுத்துருவார். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. சரி, பேசுறதுக்கு தயங்கினவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும், ஏன்னா அது அவங்க கர்மா. நீங்கள் இன்னும் பாபாவிடம் நெருங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறீர்கள். நீங்கள் இன்னும் பாபா பக்கத்தில் வரத்துக்கு யோசிக்கிறீங்க. அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியாது, டக்குன்னு ஏஞ்சி வரேன்னாங்க பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் என்ன சொன்னாங்க, நான் எழுந்து வரேன் அப்படின்னாங்க. அப்போ பாபா எதுக்காக இந்த தர்பாரில் சொல்லியிருப்பார்? பாபா எதற்காக சொல்லியிருப்பார்? தர்பாரில் ஒரு சபையில் எதுக்கு சொல்லியிருப்பார் சொல்லுங்க? முதல்ல என் பக்கத்தில் என் முன்னால் வந்து உட்கார்றவங்க அத்தனை பேருமே மனசளவில் நம்பிக்கையோட பொறுமையாக சபையில் பாபா என் பிரச்சனை இதுதான், எனக்கு சரியாகணும். எப்படி ஒரு நோயாளி மருத்துவரிடம் உட்காரும்போது ஒரு பேஷண்ட் பக்கத்தில் இருப்பான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளமா, இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்ல அந்த டாக்டர்கிட்ட, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ரொம்ப நாளாக சுகர் இருக்குங்க, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இப்போ பரவாயில்ல அந்த அதெல்லாம் விசாரிக்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் உலகத்துக்கே மருத்துவராக இருக்கக்கூடிய பாபா கிட்ட சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க. அவருக்குள்ள இருக்கிற கஷ்டம்
ஏன்னா வெளிப்படையாக சொன்னாதான் உங்கள் கர்மா போகுங்கிறாரு. நீங்கள் வெளிப்படையாக பாபா கிட்ட பேச தான் உங்கள் பிரச்சனை சரியாகும். அதனால தான் காலை 10 நிமிஷம், மாலை இரவு 10 நிமிஷம் பாபா உங்களை தியானம் பண்ண சொல்கிறார். தியானத்தை எப்படி சொல்கிறார்? கண்மூடி சொல்ல வேண்டாம், என்னிடம் மனமிட்டு பேசுங்கிறார். 2 விளக்கேத்து, நம்பிக்கைக்கு ஒரு விளக்கேத்து, பொறுமைக்கு ஒரு விளக்கேத்து. என் முன்னால் நான் இருப்பதாக நினைத்து கொண்டு உன் முன்னால் நான் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பதாக நினைச்சுக்கிட்டு என்கிட்ட நீ ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்கிறார். அது வேணா கரெக்ட் தான். வீட்டுக்குள்ளேயே பேச தயாராக இல்லை, சபையில் பேசுவோமா? பாபா சொல்லி கொடுத்தாரு இல்லையா, காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம். எத்தனை பேர் செய்கிறீங்க? காலை 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம் தியானம் பண்ணணும் பாபாவை நினச்சி. எப்படி சொல்லி கொடுத்தேன்? ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். காலைல எந்திரிச்சோன்னு ஃபர்ஸ்ட்டு பாபா கிட்ட தான் உங்களை பேச சொல்லியிருக்கேன். வேறு யார்ட்டுமே பேசாதீங்க. உங்களுக்கு அப்புறம் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக டக்கரை டும்கராக நடக்கும், அருமையாக நடக்கும், நிஜமாக தான். ஆனால் எங்கள் காலையில் ஏஞ்சோன்னு என்ன பார்க்குறீங்க? மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. யார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறா? ஃபோன் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை மகா, அந்த நேமா ஒருத்தவங்களுக்கு மெதுவடையும் டிவி வேணும். அம்மா நீ உட்காருமா. சில பேருக்கு எந்திரிக்கும் போதே டீ வேணும், காஃபி வேணும். ஆனால் எத்தனை பேருக்கு எந்திரிச்சோன்னா பாபா வேணும்? கை தூக்குவதற்கல்ல, யோசிங்கன்னு சொல்கிறேன். உங்களை கை தூக்க சொல்லலை, யோசிச்சு பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஏந்திரிச்சோன்னா பாபா வேணுன்ட்டு கை கால் அலம்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் போயிட்டு வந்து கை கால் முகம் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்து 2 விளக்கு ஏற்றி இப்படி தவறு கிடையாது. 2 விளக்கு ஏற்றிட்டு பாபா கிட்ட உட்காந்து பேசி பாருங்க, ப்ராக்டிக்கலாக பேசி பாருங்க. அவர் அன்றே சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாபா? சபையில் என்கிட்ட சொல்லுடா, ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறேன்? உன் பிரச்சனை அப்போ தான்டா தீரும், அன்னையோடு முடிச்சு கட்டிடுவேன்டா அப்படின்றார். உன் கர்மாவை அன்னையோடு முடிச்சு கட்டிடுவேன். நம்ம பயப்படுறோம், இப்படி உட்காந்துக்கிறோம், இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறோம். அப்படியே உள்ளுக்குள்ள மனசு சொல்லுது, போகலாமா வேணாமா, எல்லாரும் சொல்கிறாங்க, யூடியூப்பில் வேறு இப்போ ஒளிபரப்பாகுது, நம்ம மூஞ்செல்லாம் தெரிஞ்சதுன்னா எல்லாம் வம்பா போயிடும். சென்னையில் ஒரு கிறித்துவர் காதல் திருமணம், ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் இந்து பொண்ணை கல்யாணம் பண்ண உடனே அவங்க சைடும் எதிர்ப்பு, அந்த இந்து வீட்டு சைடும் எதிர்ப்பு. என்ன வேலை பார்க்கலாம், என்ன பண்ணலான்னும் போது இருக்கிற கொஞ்சோண்டு பணத்தை வச்சுட்டு ஒரு ஆட்டோ வாங்குறாங்க. அவர் ஆட்டோ ஓட்டுறாரு சென்னையில். அவர் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிறத கொண்டாந்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுப்பார், காதல் மனைவி கிட்ட கொடுப்பாரு. இவர் வந்து ஜீசஸை கும்பிடுவார், அந்த பொண்ணு வந்து முருகனை கும்பிடும். 2 பேரும் இப்படியே காலம் கடத்துகிறாங்க. குழந்தைங்க 2 பேர் உருவாயிடுறாங்க. சொந்த பந்தம் யாரும் வரல, நல்லது கெட்டதுக்கு வரல. இவருக்கு யார் சொந்தம் யார் பந்தம்னா ஆட்டோவில் உட்கார்றவங்க தான் சொந்த பந்தம். ஆட்டோவில் வரவங்க ரெகுலர் கஸ்டமர் தான் தன்னுடைய சொந்த பந்தம். இவருடைய நெருங்கி அடிக்கடி சவாரி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இவரை பற்றி தெரியும். ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்கள தான் இவர் கூப்பிடுவார். இப்படியே ஒரு காலங்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் சென்னை மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு ஒரு சவாரி வருது. ஒரு வியாழக்கிழமை காலையில் அதுமா வருது. அப்பா மயிலாப்பூர் வரைக்கும் போகணும்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி போகலாங்க, எவ்வளோன்னு கேட்குற ஒரு அமௌண்ட் ஒரு தொகை சொல்கிறாரு. ரொம்ப அதிகமாக இருக்கேப்பா, நான் பாபா கோயிலுக்கு தான் நான் போகிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கூடாதான்னு அவர் கேட்குறாரு, அந்த பெரியவர் கேட்குறாரு. சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி, நான் சொல்கிறது 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பாபா ரொம்ப பிரசித்தி ஆயிடுச்சு. எங்கே பாரு பாபா கோயில். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் அப்போது மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு அவர் போகிறார், அந்த பெரியவர் போகிறாரு. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் சச்சரிதம் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே போகிறாரு. நம்ம ஆளுங்க தான் எப்போவுமே கண்ணாடியில் ஓட்டும்போது பார்ப்போம்ல என்ன பண்ணுறாங்கன்னு. அப்போ பார்க்குறாரு, ஒரு புக்கு படிச்சுட்ருக்கிறாரு. படிச்சுட்டே இருக்கும்போது இவர் எது புத்தகத்தை படிக்கிறாருன்னு இவர் பார்த்துட்டே இருப்பார். அவர் கொஞ்சம் பழக்கமாயிடுறாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? நாராயணன். அவர் பேர் நாராயணன். அவர் ஐயா உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்குறாரு. நாராயணப்பா அப்படிங்கிறாரு. ஐயா நீங்கள் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவீங்களான்னு கேட்குறாரு. ஆமாப்பா அடிக்கடி வாரம் போவேன், ரெகுலராக வரக்கூடிய ஆட்டோ வரல, அதனால் முன்னே பிடிச்சிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு. சரி நீ வரியாப்பா ரெகுலராக வாரம்னா? கண்டிப்பாக சொல்லுங்கள், நீங்கள் ஓகேன்னா வர. வீடு எங்கே இருக்குது என்னன்னு கேட்டேன். இதே இடத்துக்கு வந்துப்பா, பிக்கப் பண்ணுற இடத்துல வந்து 4 வீடு தள்ளி தான் நம்ம வீடு. இதே இடத்துக்கு வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் ஆனால் 7 மணிக்கு வந்துட்டு நான் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போய் என்னை ட்ராப் பண்ணிடு, இருந்து கூட்டிகிட்டு வரியான்னு கேட்குறாரு. ஓகே இருந்தே கூட்டிகிட்டு வரேன்னு.
இவர் வாரம் வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு சத்சங்கத்தை படிச்சுக்கிட்டே போகிறாரு. அப்போ பாபாவுடைய கதைகள்லாம் சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கிறிஸ்துவருக்கு ஆட்டோ ஓட்டுற கிறிஸ்துவருக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜீசஸ் மேலே எப்படி ஒரு ஈர்ப்பு வருமோ அது மாதிரி பாபா மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அப்புறம் இவரே கேட்குறாரு, ஐயா நாராயண ஐயா, இந்த வாரம் ஒரு பாபா கதை சொல்லுங்களேன், ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் ஒரு பாபா கதை சொல்லுங்களேன், இந்த வாரம் ஒரு பாபா கதை சொல்லுங்களேன்னு அந்த நாராயணகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட கேட்பார். இப்படியே பாபாவை பற்றி ஒவ்வொரு வாரம் ஆக இவருக்கு என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஆட்டோ ஓட்டுற கிறிஸ்துவருக்கு புதன்கிழமை வந்துட்டாலே எப்படா வியாழக்கிழமை காலையில் வரும், எப்படா வியாழக்கிழமை காலையில் வரும். இங்கே ஒரு 75 பேர் 100 பேருக்கு 200 பேருக்கு செவிவெளி செய்தி சொல்லும் போதே எனக்கு இப்படி இருக்கு. அவர் ஒருத்தருக்கு சொல்லும் போதே இவ்வளோ பரபரப்பாக அந்த ஆட்டோமேன், அவ்வளோ சவுண்டில், அவ்வளோ வண்டியில், அவ்வளோ டிராஃபிக் ஜாமில், அவ்வளோ பரபரப்பான இடத்துல திட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பயணம் செய்து கொண்டு போய் ஆட்டோ விடுற அந்த இடத்துல அவர் நினச்சிருந்தா பஸ்ஸில் போயிருக்கலாம். ஏன் போகல அப்படின்னா, இல்லை அப்படிலாம் போகலை, நான் புக்கு படிச்சுக்கிட்டே போகணும், எனக்கு பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறது நாராயணனுடைய ஒரு கவலை. இவரு கொண்டு போய் விடணும், இவருக்கு ஒரு வருமானம் பாபா பற்றி தெரிஞ்சுக்குது. இப்படியே வாரம் அந்த நாராயணன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கேட்குறார், ஐயா நானும் உள்ள கோயிலுக்குள்ளே வரலாமா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட, பாப்பா என்னோட செத்த அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறார். உள்ளே போன உடனே பாபாவை பார்த்த உடனே எல்லாருக்கும் வர ஒய் பிளட் சேம் பிளட். என்னது? கண்களில் கண்ணீர் வந்ததே நாதா, கண்களில் கண்ணீர் வந்ததே, தாயாக தந்தையாக இருக்கும் தெய்வமே என் சாயிநாதனே, தாயாக தந்தையாக இருக்கும் தெய்வமே என் சாயிநாதனே, சாய் 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 சீரடி சாய்னு அவருக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்துடுச்சு. இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, வாரம் இவருக்கு இதே ஒரு இதாகி போயிடுச்சு. இவரே ஒரு அடிக்டேட்டு. இவரு நாராயணோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கரெக்டாக அவர் எந்த இடத்துல நிற்பாரோ அங்கே வந்துடுவார். இப்போ என்ன போகிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் நாராயணனும் இந்த கிறிஸ்துவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டீ சாப்பிட்றலாங்களா சொல்லி ரெகுலராக ஒரு டீ கடை வச்சுருக்காங்க. ஒரு ஐயர் டீ கடை, காஃபியும் நல்லாயிருக்கும். அங்கே போய் டீயும் இவர் காஃபி, நாராயணன் காஃபி குடிப்பார், இவர் டீ குடிப்பார், நாராயணன் காஃபி குடிப்பார், இவர் டீ குடிப்பார், நாராயணன் காஃபி குடிப்பார், இவர் டீ குடிப்பார். இப்போ காஃபியும் டீயும் ஒன்று சேர்ந்துருச்சு. இவர் நாராயணன் காஃபி குடிப்பார், இவர் டீ குடிப்பார். 2 பால் தான், புரிஞ்சுக்கோங்க, டேஸ்ட்டு தான் வேறு. அவர் கைத்தட்டை 10 பேருக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்கீங்க. பரவாயில்ல, 10 பேருக்கு ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக 10 பேருக்கு போகும்போது நான் கவனிச்சிட்றேன், சரிங்களா? இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் ஃபுல்லி எப்படி ஜீசஸை வணங்குவாரோ அதை விட ரொம்ப வேகமாக பாபா கும்பிட ஆரம்பிச்சிட்டார். பாபா மேலே லவ் வந்து எடுத்து இவர் ஒரு நாள் நாராயணன்கிட்ட சொல்கிறாரு, நாராயணன் சார் எப்படியாவது ஷீரடிக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஓ போகலாமே அப்படின்னு. எப்போ போகலாம்? நீ சொல்லு போகலாம், எப்போனாலும் சொல்லு போகலாம். ஸ்கூல் லீவெல்லாம் வரும், அந்த டைமில் போகலாமா? கொஞ்சம் சவாரியெல்லாம் அந்த டைமில் இருக்குது, அந்த டைம் முடிச்சுட்டு நான் வரவா? ஸ்கூல் லீவில் மே மாதம் போகலாமா? ஓ மே மாதம் போகலாமே அப்படின்றாங்க. இவங்க பேசிக்கிறது எந்த மாதம்னா டிசம்பர் மாதம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்கு? 5 மாதம் இருக்குது. இவருக்கு இப்போவே கற்பனை, எப்படா மே மாதம் வரும்னு. இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் நாராயணன். அதே இவர் என்ன பண்ணுவார், நாராயணன் காஃபி குடிப்பார், இவர் கிறிஸ்துவர் என்ன பண்ணுவார், டீ. நாராயணன் என்ன குடிப்பார், காஃபி, ஃபில்டர் காஃபி, ஃபில்டர் காஃபி. இவர் டீ 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 ஆமாம், அது பிராண்டெல்லாம் அது வேணாம். அப்போ ஒரு காஃபியும் டீயும் ஒன்று சேர்ந்து ஆட்டோவில் போகுது. ஒரு காஃபியும் டீயும் ஒன்றா ஆட்டோவில் போகுது. இது புரியலையா? புரியாமலே இருக்கட்டும்.
இப்படியே போயிடுச்சு. இப்போ கரெக்டாக ஏப்ரல் மாதம், மே மாதம் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஏப்ரல் மாதம் திடீர் என்று மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை. வயிற்றுல ஒரு கட்டி, வயிற்றுல ஒரு கட்டி. அந்த வயிற்றுல ஒரு கட்டி. டாக்டர் சொல்லிட்டாங்க, திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா அப்போவே சொல்லிட்டாங்க 20 வருஷத்துக்கு முன்னாலே 50,000 ரூபாய் செலவாகும்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண. உடனே தூக்கி நம்ம யார் மேலே பழி போடுவோம்? இந்த பாபாவை கும்பிட்ட நேரம் என் பொண்டாட்டிக்கு வயிற்றுல கட்டி வந்துருச்சேன் அப்படி தானே சொல்லுவான். நம்ம எந்த சாமியை ரொம்ப லைக் பண்ணி கும்பிட்றோமோ அந்த சாமி மேலே பழியை தூக்கி போடுவோம். நம்ம எந்த சாமியை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறோமோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தூக்கி அந்த சாமி மேலே பழி போடுவோம். ஏன்னா அவரு இதை கைத்தட்ட மாட்டாரு. இது என்ன காரணம்? ஏன்னா நமக்கு யார் அவர் தான் இழிச்சவன். ஏன்னா நம்ம லவ் பண்ணிட்டோம்ல, நம்ம வந்து அவருக்கு செஞ்சிட்டோம்ல, அதனால் அவர் வந்து வாய் பேசக்கூடாது, பேச மாட்டாருங்கிற தைரியத்தில் தூக்கி அவர் மேலே பழிய போட்டுறது. இப்படி காலங்கள் போய்கிட்டே இருக்குது. இப்படி காட்சிகள் போய்கிட்டே இருக்கும்போது அவரால் மே மாதம் போக முடியல. டிக்கெட் புக் பண்ணியாச்சு. டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு. டிக்கெட் யார் புக் பண்ணி வச்சிருக்கா? நாராயண். தம்பி மே 20ஆம் தேதி கிளம்புறோம் அப்படின்ட்டார். நீ எப்படி வர? நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறியா? வந்துடுறேன். ஆனால் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பாபா இப்படி ஏமாத்திட்டாரு. சச்சரிதம் படிக்கும்போது சொன்னல, உதி எடுத்து பூசு தடவுனியா? சரி, எதா இருந்தாலும் சீரடி போயிட்டு வந்து பேசிக்கலாம். எதா இருந்தாலும் ஆமாம் கரெக்டு தான். 50,000 ரூபா பணம் ரெடி பண்ணணும். என்கிட்ட 5 பைசா கிடையாது. அன்னன்னைக்கு வாங்கினது கடன் கட்டுறதுக்கு எனக்கு சரியாக இருக்குது. ஏன்னா ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்ல. என்ன கணக்கராச்சு? எல்லாருக்கும் பிரச்சனை தான், ஆட்டோக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன ஆகுது? ஒரு டீ, ஒரு காஃபி, மயிலாப்பூர் பாபா கோயில் பயணம். இப்படியே நடக்குது. மனைவிக்கு பயங்கர வலி. ஆனால் உதியை போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் அம்மாகிட்ட சொல்லியாச்சு. அதுக்குள்ளே வந்து இவங்க அம்மா வந்துட்டாங்க. யார் அம்மா? இந்த கிறிஸ்தவருடைய அம்மா, அதாவது பொண்ணுடைய மனைவியினுடைய மாமியார். அம்மா நீ பார்த்துக்கம்மா, நான் ஷீரடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நாராயணோட ஷீரடி போகிறார். ஷீரடி போய் இறங்கும்போது அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு அதிசயம். கோயிலுக்குள்ளே போகும்போது 20 வருஷத்துக்கு முன்னாலே தாம் தூம்னு இருக்குது. பார்க்கும்போது பிரமிச்சு போயிடுறார். பாபா எவ்வளோ அழகாக இருக்கிறார். பார்த்தோன்னே கண்களில் கண்ணீர். சாயி எப்படியாவது என் மனைவியினுடைய உடல்நிலையை சரி பண்ணுங்க. தன்னுடைய கோரிக்கையெல்லாம் வைக்கிறார். பாபா கிட்ட வேண்டுறார். நாராயணன் என்ன பண்ணுறாரு? பேசிக்கிட்டே வர்றார். எங்கே போனாலும் ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு காஃபி, ஒரு டீ. எல்லாம் ஒரு 4 நாள் நல்ல சுவாமியை கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. ரிட்டன் வந்து கரெக்டாக ஸ்டேஷனில் சென்னையில் வந்து இறங்கணும். இறங்கிறதுக்கு முன்னால் நாராயணன் சொல்கிறாரு, எப்போ நான் முன் ஸ்டேஷனில் இறங்கிடுறேன், நீ அந்த ஸ்டேஷனில் இறங்கி நீ போயிடு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குங்கிறார். எங்கேயா போகிறீங்க? இவ்வளோ தூரம் வந்தீங்க, கோயிலுக்கெலாம் வந்தால் ரொம்ப சந்தோஷம், பாபாவை பார்த்துட்டேன், எனக்கு என்னன்னு தெரியல, அப்படி சந்தோஷம். வீட்டுக்கு போகிறார். இந்த 5 நாள் நடந்த சம்பவம். வீட்டுக்குள்ளே போய் காலடி எடுத்து வச்ச உடனே, அப்போ செல்ஃபோன் வந்து அவ்வளோவா இல்லை. வீட்டுக்குள்ளே போய் காலடி வச்சோன்னா ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் கடன்னு எல்லா வேலையும். உடனே ஒய்ஃப் குடு ஓடி வராங்க. ஏங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்ன? ஏங்க நீங்கள் ஷீரடி போயிட்டீங்க, பாபா ஏன் கடவுள் வந்தாருங்க. என்ன வந்தார்? எப்படி வந்தாருண்ணா? பாபா தெரியலைங்க, வெள்ளை கோட்டு போட்டிருந்தாருங்க, செத்தாஸ்கோப் போட்டிருந்தாருங்க, என் நெஞ்சை தொட்டு பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, இந்த விபூதி சாப்பிடுன்னு சொல்லி ஒரு தண்ணியில் கலந்து கொடுத்தாரு. கனவுலேயே கொடுத்தாரு. நான் குடித்த உடனே என் வயிற்றில் இருக்கிற வலியெல்லாம் குறையிறத நான் கனவுலேயே கண்டேன். அதுக்கப்புறம் கனவு கலைஞ்சது, பாபாவை தரிசனம் பண்ண மாதிரி ஆச்சு. ஆனால் கனவு கலைஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது, உண்மையானவே என்னுடைய வயிற்று வலி இல்லவே இல்லை அப்படின்னு.
இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. உடனே வா டாக்டர் ஒரு செக்கப் போகலான்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, போய் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணுறாரு. டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிட்டா நீங்கள் அந்த வயிற்று வலிக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான அறிகுறி எதுவுமே கிடையாது, ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஒரே ஹாப்பி, ஒரே சந்தோஷம். உடனே அவர் எப்படா வியாழக்கிழமை வரும், நாராயணங்கிட்ட ஒரு காஃபியும் நான் ஒரு டீயும், இந்த முறை நான் தான் காஃபி வாங்கி தருவேன் நாராயணனுக்குன்ட்டு குஷி ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? குஷி ஆயிட்டார். என்ன குஷி ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? குஷி ஆயிட்டார். கைத்தட்டின 3 பேருக்கு ரொம்ப நன்றி. வந்துடுத்தோம், நாள் வந்துடுத்து. புதன்கிழமை ராத்திரி இப்படி புரண்டு படுக்கிறாரு, நாராயண ஞாபகம். இப்படி புரண்டு படுக்கிறாரு, நாராயண ஞாபகம். நேராக படுக்கிறார், நாராயண. பொண்டாட்டி கேட்குறா, என்னங்க உங்கள் பிரச்சனை? எனக்கு நாராயண ஞாபகமாகவே இருக்குது. நாராயணா, அவர் தான் நாளைக்கு சவாரி தருவார்ல, பணம்லாம் கரெக்டாக கொடுத்துட்ற. பணம் மட்டும் மாடி கொடுத்தாரு, உனக்கு உடம்புல இருக்கிற குணத்தையும் சேர்த்து தாண்டி அவர் கொடுத்தாரு. அவரால் தாண்டி நீங்கள் சரியான அவரை போய் நான் அவர் சொன்ன பாபாவை போய் நான் திட்டேனே அப்படின்ட்டு வருது. அவர் எங்கே ரெகுலராக வந்து எங்கே பிக்கப் பண்ணிக்குவாரோ அந்த இடத்துல அந்த மொக்கில் அந்த இடத்துல அந்த மரத்துக்கிட்ட வந்து வண்டி நிறுத்திட்டார். காலையில் 7 மணிக்கு அவங்க சந்திக்கிற நேரம் என்ன? காதலனும் காதலியும் சந்திக்கிற நேரம் போல் காலை 7 மணிக்கு இந்த நாராயணனும் கிறிஸ்துவரும் சந்திக்கிற நேரம். காலை வியாழன் காலை 7. இவர் 7 மணி ஆச்சு, 7:15 ஆச்சு, 7:30 ஆச்சு, 7:45 ஆச்சு, 7:55 ஆச்சு, 8 ஆச்சு, 8:10 ஆச்சு, 8:20 ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, 9 ஆச்சு. நாராயண வருவாரா? ஒரு டீயும் காப்பியும் குடிச்சு புட்டு மயிலாப்பூர் பாபா கோயில் போக நாராயண வருவாரா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆயிடுத்து. 9, 10, 11, 12 போயிடுச்சு. இவருக்கு அழுகையே வந்து விடுச்சு. அவ்வளோ நேரம் பார்த்தவர் என்ன பண்ணார்? பொறுத்து இவர் 4 தெரு தள்ளி தானே சொன்னார். அந்த தெரு பேர் கூட ஏதோ சொன்னார்ன்ட்டு அந்த தெரு பேர் கேட்டுட்டு அவர் வீடு தெரியாமல் போயிட்டோம்னே, ரெகுலராக சந்திக்கிற இந்த இடத்த மட்டுமே நம்ம ஸ்பாட்டில் வச்சுட்டோமே, அவர் வீடை தேடலான்ட்டு நாராயணன் வீடை தேட போகிறார். அவர் சொன்ன தெருவில் அப்படி யாருமே இல்லை, நாராயண தான். அவர் சொன்ன தெருவில் போய் பார்த்தா நாராயணன் யாருமே இல்லை, கோவிந்தன் இருக்கிறாரு, நாராயணன் இல்லை. டென்ஷன் ஆயிடுச்சு, பிபி ஆயிட்டார். இந்த தெரு தானான்னு டவுட் ஆகி போய் பக்கத்து தெரு மறுபடியும் தர்றாரு, அதுக்கு பக்கத்து தெருவையும் தர்றாரு. இந்த 3 தெருலையுமே நாராயணன் இல்லை. சரின்ட்டு சோகமாக அவர் என்ன பண்ணுறாரு? மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போயிட்டார். அங்கே போய் சோகமாக உள்ளே போய் பாபாவை பார்த்துட்டு சேவிச்சுட்டு அன்னதானம் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்து பார்த்தா நாராயணன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இவரு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு மனிதன் மீது காதல் வந்தால், அன்பு வந்தால் எடுத்துமா நேராக போய், நாராயணன் சார் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? காலையில் வந்து உங்களுக்காக டீ கூட குடிக்காமல் இருக்கிறேன் தெரியுமா? காலையில் டீ குடிக்காதவங்களுக்கு தான் டீயோட அருமை தெரியும். அப்போ சொல்கிறார் நாராயணன், இல்லை என்னுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்திருந்தான், அந்த பையன் காலையில் 5:30 மணிக்கே இந்த பக்கம் வரேன்னா என்னை விட்டுறேன்னு சொன்னான், அதனால் நான் வந்துட்டேன். உனக்கு தகவல் கொடுக்க முடியலன்றதை நான் பாபாகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், சாரி கேட்டேன், பரவாயில்ல, அடுத்த வாரத்தை நம்ம கரெக்டாக மீட் பண்ணிக்குவோம். உங்கள் வீடு நீங்கள் காட்டுறீங்க, கண்டிப்பாக காட்டுறேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக என் வீடை காட்டுறேன் அப்படின்னாரு. ரிட்டர்ன் போகிறார். பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு வண்டியில் போகிறாங்க. இறங்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெகுலராக ஒரு கடை இருக்கும், ஒரு காஃபி ஒரு டீ, ஒரு காஃபி ஒரு ஃபில்டர் காஃபி ஒரு டீ, ஒரு ஃபில்டர் காஃபி ஒரு டீ, ஒரு ஃபில்டர் காஃபி ஒரு ஃபில்டர் காஃபி ஒரு டீ போகிறாங்க. ஒரு ஃபில்டர் காஃபி ஒரு டீ. அப்பன்னு பார்த்து ஏதோ வடை சூடாக போட்டுட்டு இருக்கிறாங்க. வடை சாப்பிட்லாமா? மெதுவடை.
இந்த வடையும் சேர்த்து சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த கடை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றார் அவர். நாராயணன் சொல்கிறது யார்? நாராயணன். இப்போது கரெக்டாக வரும்போது இவருக்கு முக்கியமாக சாயங்கால நேரத்தில் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. ஐயோ நாராயணன் சார், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, உங்கள் வீடை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நம்ம ரெகுலராக இருக்கிற இடத்துல உங்களை இறக்கி விட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இவர் போய் வீட்டை பார்க்கணுமா இல்லையா? அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு எப்பயும் போல நாம் சந்திப்போம், பாய். இவரு பாய் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இறங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த வாரம் கரெக்டாக வியாழக்கிழமை இவர் வந்துட்டார். யார்? ஆட்டோக்கார். மணி 7 ஆச்சு, 7:05 ஆச்சு, 7:10 ஆச்சு, 7:15 ஆச்சு, 7:20 ஆச்சு, 7:50 ஆச்சு, 8 மணி ஆயிடுச்சு. திடீர்னு 8:05க்கு நாராயணன் வந்துட்டார். இப்போ ஏமாந்தீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் போட்ட கணக்கெல்லாம் செல்லாது. 8:05க்கு வராரு. நாராயணன் சார், உங்கள் வீடு தெரிஞ்சிக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏன் 1 hour லேட்டு? அச்சோ, கொஞ்சம் வீட்டில் ஆத்துக்காரிக்கு உடம்பு முடியலப்பா, அதனால் சமைச்சு கொடுக்க லேட் ஆகிடுது, வா போகலாம். ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு காஃபி, ஒரு டீ. அப்போ உடனே என்ன பண்ணலாம் நாராயணன், இன்னைக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக நான் பாபாவுக்கு போலி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஒப்புட்டு போலி ஒப்புட்டு நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கிறித்துவரை பார்த்து நாராயணனுக்கு, நீ சாப்பிட்றியா? ஐயோ, பாபா கொண்டு வந்திருக்கேன், நான் முதல்ல எப்படி சாப்பிட்றேன்? பரவாயில்ல, நீ சாப்பிடு, நான் தரேன். பாபாவை கோச்சிக்க மாட்டார், பாபாவுக்கு தெரியும் பசியோட அருமை அப்படின்ட்டு 2 ஒப்புட்டு எடுத்து இவர் டீயும் காஃபியும் சாப்பிடும்போது ஒப்புட்டு சாப்பிடும் முதல்ல. ஒப்புச்சு ஆளுக்கு 2 ஒப்புட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு டீ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக மயிலாப்பூர் பாபா கோயில் போயாச்சு. பாபாவை சேவிச்சாச்சு. மத்தியானம் அன்னதானமும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஆரத்தி முடிஞ்ச உடனே வரும் நமக்கு வரும், வெயிட் பண்ணுங்க. எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போனோம். மறுபடியும் அதே மாதிரி அவர் கிறிஸ்துவர் சொல்கிறார், இப்போ கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டை நான் பார்த்தே தீருவேன், இந்த முறை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். வண்டி ஏறியாச்சு, சரி வா போகலாம். அதே மாதிரி பாபா பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க, கனகராஜ் பேசிக்கிட்டே வராங்க. கரெக்டாக வீட்டுக்கு போகிறதுக்கு, கரெக்டாக அவர் நாராயணன் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னால் ஆட்டோ டயர் பஞ்சர். ஆட்டோ டயர் என்ன பாருங்க ஒரு நிமிஷம் எல்லாரும், இன்னும் உங்கள் மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆன மாதிரி போயிடுச்சு. ஆட்டோ டயர் பஞ்சர் ஆனவுடனே நாராயணுக்கு ஐயோ எனக்கு டைம் ஆகி போயிடுச்சு. சரி, அப்போ நீங்கள் மாற்று ஆட்டோ நான் உங்களுக்கு பேசுகிறோன்னு சொல்லிட்டு, அப்போ கரெக்டாக என்ன, இந்த கிறிஸ்துவருடைய ஃப்ரெண்ட் ஆட்டோ வருது. எப்பயுமே நண்பனுடைய ஆட்டோ, அவனுடைய இன்னொரு நண்பனுடைய ஆட்டோ, இவனுடைய நண்பன் மச்சி கூட்டு போடா மச்சின்னா கூட்டு போய் விட்டுருவாங்க, காசு வாங்க மாட்டாங்க, ஏன்னா நண்பனுடைய ஆட்டோ வச்சேன். அந்த ஆட்டோவில் போய் அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல, அவர் வீடு எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னு. இவர் நேராக போயிட்டார், என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு. எல்லாம் பஞ்சர் கிஞ்சர் போட்டுட்டு சாயங்காலம் போய் ஃப்ரெண்டை பார்க்குறா. அப்படி என்ன அந்த நாராயணன் சார் வீடு பார்த்துட்டியா? கண்டுபிடி. நீ வேறு அந்த மொக்கிலே இறக்கி விட்டு விட்டாரு, அந்த மொக்கிலே இறக்கி விட்டாரு. அடுத்த வியாழக்கிழமை வந்துச்சு. கரெக்டாக 7 மணிக்கு போய் நின்னார். இந்த வாரம் வருவாரா மாட்டாரான்னு திரும்பி பார்க்குறாரு. ஆட்டோக்குள்ளே உட்காந்துட்டார். வந்து தப்புன்னு வந்து உட்காண்டார். வந்துட்டேன் அப்படின்ட்டார். 7 மணிக்கு வந்துட்டேன். ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி. காலையில் 7:15 ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு டீ. சொல்லும் போதே முன்னாங்கிறது சாப்பிட்டுட்டு நேராக எங்கே போகிறாங்க? பாபா கோயிலை பார்த்துட்டு அதே சேம் டைலாக். நாராயணன் சார், கன்ஃபார்மாக இன்றைக்கி உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்துவிடுவேன். இவருக்கும் அந்த பாசை ஒட்டின்னு எடுத்தோம். சரி கன்ஃபார்மாக நீ வா இன்றைக்கி வீட்டுக்கு அப்படின்ட்டு மறுபடியும் ஆட்டோவில் ஏறி கிளம்புறாங்க. வண்டி போய்கிட்டே இருக்குது. திடீர்னு இவருக்கு ஒரு கேள்வி. இந்த ஆட்டோ டிரைவர் கேட்குறாரு,
நாராயண் சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேட்கலாமே. இந்த பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துகிற சக்தி, பஞ்சபூதங்களை வசப்படுத்துகிற சக்தி பாபாவுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சச்சரித்துலேயும் போட்டிருக்கு. அது இல்லாமல் நான் புத்தகத்தில் நீங்கள் படித்தது பல விஷயங்களை கதை மூலமாக சொல்லியிருக்கீங்க. இந்த பஞ்சபூதங்களே தன் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற பாபா இந்த பஞ்சபூதங்களில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்குற கதை இது இல்லை. நாராயணன் சார் என்ன இன்னொரு வாட்டி கேளு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதான பஞ்சபூதம். இதில் எந்த பூதம் ரொம்ப ஸ்பெஷல்? நாராயண் சாருக்கு புரியலப்பா. நீர் பெருசா, நிலம் பெருசா, நெருப்பு பெருசா, காற்று பெருசா, ஆகாயம் பெருசா? என்னடா கடைசியில் இந்த கிறித்தவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டானே. நாராயணன் சாருக்கு எத்தனையோ சாய் பக்தர்களை நான் பார்த்துருக்கேன், இப்படி ஒரு கேள்வி கேட்டவன நான் எவனையுமே பார்த்ததில்லை. புரியலையே உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க. நீர் பெருசா, நிலம் பெருசா, காற்று பெருசா, ஆகாயம் பெருசா? பஞ்சபூதங்களும் பெருசு. இதில் ஒன்று ஸ்பெஷல் எது? காற்று. அப்புறம் நெருப்பு, ஆகாயம், அப்புறம் நிலம். எத்தனை பேர் நிலம் கை தூக்குங்க. நிலம்தான் பெருசுங்கிறவங்க எத்தனை பேர்? நிலத்துக்கு ஓட்டு. நீர், நீர் தாயா ரொம்ப பெருசு, இந்த உலகத்துக்கே ஆதாரம் நீர் தான் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. பஞ்சபூதத்தில் நீர் தான், தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா ஒன்று தூத்தம், இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இல்லை, பஞ்சபூதங்களை சொல்கிறேன். நீர் சொல்லிட்டீங்க, நிலம் சொல்லியாச்சு, காற்று எத்தனை பேர்? காற்று, நிறைய பேர் காற்று. நெருப்பு, அடுத்து ஆகாசம். ஆகாசம் எத்தனை பேர்? எல்லாம் மேலே இருக்காது, அவன் தாண்டா பெருசு, ஆகாயம் தாண்டா பெருசுங்கிறவங்க எத்தனை பேர்? ஓட்டு மாற்றிக்கிறதா கூட மாற்றிக்கலாம். ஆண்டவனே மேலே தாண்டா இருக்கலாம், அதனால் ஆகாசம் தாண்டா பெருசு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அமைதியா குட்டி, அமைதியா. நாராயண் சார் சொல்கிறாரு, வண்டி ஒரு ஓரமாக நிறுத்து அப்படின்றார். அப்படியே வர்றார், ஒரு வேப்ப மரத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஓரமாக வந்து அப்படி உட்கார். சொல்கிறார், பஞ்சபூதத்தில் பஞ்சபூதமும் பாபாவுக்கு பெருசு தான், ஆனால் ஒன்றுக்கு மட்டும் சிறப்பு இருக்குன்றார். எல்லாமே பெருசு தான், ஆனால் ஒன்றுக்கு மட்டும் சிறப்பு இருக்குது. நீரை நீ கண்ணில் பார்த்துடலாம், நிலத்தை நீ பார்க்கலாம், நெருப்பையும் நீ பார்த்துடலாம், ஆகாயத்தையும் நீ பார்த்துடலாம், ஆனால் காற்றை மட்டும் நீ பார்க்க முடியாது. அந்த காற்றை நீ உணரலாம். நீ மூச்சு இழுத்து விட்ற பார்த்தியா, அந்த உணர்வு அந்த காற்று தான். அந்த காற்று இல்லைன்னா நீ இன்னைக்கு இல்லை, நானும் இல்லை. அப்போ அந்த காற்று தான் ரொம்ப ஸ்பெஷல் பஞ்சபூதத்திலேயே. காற்றடைச்ச பையின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் அதானே. லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு இதயம் தானே. காற்று நின்று போச்சா, முதல் மூச்சு இழுக்கும் போதே கவுண்டிங் ஸ்டார்ட். பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். குழந்தை பிறந்தோன்னா முதல் மூச்சு இழுக்கும். அப்படி மூச்சு இழுக்கும் போது மறதின்னு ஒன்று ஆண்டவன் கொடுத்துருவான். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது முற்பிறவியில் அந்த குழந்தைக்கு என்னவா இருந்தோங்கிறது எல்லாமே தெரியும்.
குழந்தை வெளியே வந்து முதல் மூச்சு இழுக்கும் போது மறதின்னு ஒன்று கொடுத்துறான். அதனால தான் ஆண்டவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து என்ன? மறதி. நம்ம பல விஷயங்களை வாழ்க்கையில் கசப்பான சம்பவங்களை மறதிங்கிற ஒரு விஷயத்தால தான் நம்ம தப்பிச்சிருக்கிறோம். மறதி மட்டும் இல்லை, எல்லாம் நயம் வஞ்சகனும் பல வில்லனுங்களும் இங்கே உருவாயிருவான் இல்லையா? அந்த காற்றுக்கு அவ்வளவு சக்தியாம். பஞ்சபூதமும் ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் காற்று இல்லைன்னா அப்போ நாராயண் சார் பார்த்து அந்த அந்த கிறிஸ்துவர் கேட்கிறார், எனக்கு இன்னும் விளக்கமா சொல்லுங்க. தியானம் செய்யும் போது உன் உடம்பில் 7 சக்கரங்கள் சரியாக இயங்கும். உன் உடம்பிற்குள் ஒரு குட்டி பாம்பு இருக்கிறது, அதற்கு பேர் குண்டலினி. புரிகிறதா? உன் உடம்பிற்குள் குட்டி பாம்பு ஒன்று இருக்கிறது, அதற்கு பேர் குண்டலினி. புரிகிறதா? உன் உடம்பிற்குள் ஒரு குட்டி பாம்பு இருக்கிறது, அதற்கு பேர் குண்டலினி. புரிகிறதா? அந்த குட்டி பாம்பை மேலே எழும்பச் செய்து உன் நெற்றி வாய், உன் நெற்றி, இந்த கோவில் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை திறக்க வேண்டும். உன் டெம்பிளை நீ ஓபன் பண்ணு. அப்புறம் பார், அதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா? காத்து தான் ஹெல்ப் பண்ணும். அந்த காத்து தான் ஹெல்ப் பண்ணும். அப்ப மூச்சை கவனி, உன் மூச்சை கவனி. ஓ நீ சாதாரணமாக இருக்கும்போது, உன் பணியை செய்யும் போது, உன் வேலையில் இருந்தாலும் சரி, நீ சமைச்சிட்டு இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, இல்லை இங்கே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, உன் மூச்சை கவனிச்சு பாரு, இறைவனை நீ எளிதாக காண முடியுங்கிறார். சில காதலும் காதலியும் டைலாக் அடிச்சுக்கோங்க, என் மூச்சு காத்தே நீ தானே மண்ணாங்கட்டி. அந்த மூச்சு இந்த மூச்சு கொடுத்தா அது ஒன்னாங்க நல்லாவே இருக்காது. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா மாயை. உன் மூச்சிலும் உன் பேச்சிலும் இறை நாமம் ஒன்றே இருக்குமாயினும் அதனுள்ளே அடக்கமாய் இருக்கின்ற குண்டலினி சக்தி அந்த குட்டி பாம்பை எலும்பச் செய்யும் ராஜ யோகத்தை, ஞானத்தை குருவால் உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா எளிமையாக ஒன்றை வைத்துள்ளார். உன் மூச்சை நீ கவனித்து கொண்டே நம்பிக்கையோடு பொறுமையோடு என் சச்சரிதத்தை நீ படித்து கொண்டு வந்தாலே போதுமானது. நீ ஆன்மீகத்தில் பெரிய பெரிய சாதனை படித்ததை இந்த சாதாரண நாமாவளி மூலமாக, சச்சரிதம் மூலமாக, சாதாரண இல்லை அசாதாரணமான நாமாவளி மூலமாகவும் சச்சரிதம் மூலமாகவும் நீ 7 சக்கரங்களை சரியாக இயக்க வைத்து இறைநிலை அடைகின்ற யோகத்தை, நம்பிக்கையும் பொறுமையும் கொடுக்கும் என்பது சத்தியம்டா மகனே. இது தெரியாம குட்டி பாம்புனா என்ன, குட்டி பாம்புனா என்ன, குட்டி பாம்புனா என்னன்னா நான் என்ன பண்ண முடியும்? உன் உடம்புக்குள்ள நீ உட்காந்து தியானம் பண்ற, கால் நெஞ்சு சாமி கும்பிட்ற, ஓம் சக்திங்கிற, வேளாங்கிற, முருகாங்கிற, வெற்றி வேளாங்கிற, ஆனா உனக்குள்ள இருக்கிற பாம்பு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அப்போ குருமார்கள் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா? குருமார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற குட்டி பாம்பை தட்டி எழுப்பணும், உன் மூச்சை சரி பண்ணி வேணும். அவ்வளோதான், மேட்ரு ஓவர். உங்கள் எல்லாருடைய நோய்க்கு காரணம் யார் தெரியுமா? உங்கள் மூச்சு தான். உங்கள் மூச்சை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது. அது தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் கண்ட நேரத்தில் திங்காதே, லேட்டாக சாப்பிடாத. கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட்டீங்கன்னா உன் மூச்சு வேறு மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் மூச்சு பேச்சு இல்லாமல் நோய் கண்டபடி வரும். நேரத்திற்கு ஏன் ஒதுக்கி வச்சாங்க? காலை 8 மணிக்குள்ளே ஏன் சாப்பிட சொல்கிறாங்க, மத்தியானம் 1 மணிக்குள்ளே ஏன் சாப்பிட சொல்கிறாங்க, மாலை 7 மணிக்குள்ளே ஏன் சாப்பிட சொல்கிறாங்க, நைட் ஏன் சீக்கிரம் தூங்க சொல்கிறாங்க, ஏன் சிவராத்திரியில் கண் முழிக்கணும்னு சொல்கிறாங்க, ஏன் வாரம் இங்கே குருசாய் பிரசாத் ஆலயால சிவராத்திரி போயிட்டுருக்கு தெரியுமாண்ணா? குட்டி பாம்பு குட்டி பாம்பு குட்டி பாம்பு வேலை செய்யணும், குட்டி பாம்பு குட்டி பாம்பு குட்டி பாம்பு வேலை செய்யணும், குட்டி பாம்பு குட்டி பாம்பு குட்டி பாம்பு வேலை செய்யணும் ஐயா.
ஒரு பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுற, என்னது ஒரு பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுற, என்னது ஒரு பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுற. ஆனா பாம்பு வேலை செய்யலையே, பாம்பு வேலை செய்யலையே. அமைதியா சத்தம் போடாம நம்பிக்கையோட பொறுமையாக சத்தரிதம் படித்துக்கொண்டு உன் மூச்சை கவனித்துக் கொண்டிரு. ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம் சொல்லிப்பாரு, உன்னுடைய குட்டி பாம்பு அப்படியே எந்திரிக்கும். இப்படி பார்க்கும்போது நீ நல்லா இருப்ப சாமி, நீ நல்லா இருப்ப சாமி, நீ நல்லா இருப்ப. பார்க்குற பார்வையில் தேஜஸ் வரும் தெரியுமா, ஞானம் வரும் தெரியுமா, பார்வையில் ஒரு தீட்சை வரும் தெரியுமா உனக்கு. காற்று சரியாக இருந்தால் பார்க்குற பார்வையிலே நீ தீட்சை இப்படி பார்க்கும்போதே சரியாக போயிடும். எவ்வளவு நேரமானாலும் எந்திரிக்க வேண்டாம், இன்னும் பேசுறதை கேட்கணும் நினைச்சா உன் குட்டி பாம்பு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்ல 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 எனக்கு சீக்கிரம் முடிடா, நான் சோறு திங்கணும் அப்படின்னு நீ நினைச்சினா உன் பாம்பு கீழே படுத்துக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். வேலை செய்தா படுக்குதா, வேலை செய்தா படுக்குதா. உன் குண்டலினி சக்தியை எளிமையான முறையில் ஷீரடி சாய்நாதர் கொடுப்பார் என்பதை நீ புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாராயண் ரொம்ப அழகாக விளக்கிட்டார். இந்த முறை நாராயணன் என்ன பண்ணுறார், ஆட்டோக்காரரை கூட்டிக்கிட்டு வாத்தாங்க என் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். தன்னுடைய ஆத்துக்காரமாவை காட்டுறார். இதான் என் பேர். வீட்டுக்குள்ளே போகிறாங்க, தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் காட்டுறாங்க. பெரிய ஃபேமிலி, அதெல்லாம் பார்த்தா பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். யார்? நாராயணன் சார் பெரிய கோடீஸ்வரர். இவர் வேலை எடுத்து போயிட்டார். இவ்வளோ பெரிய கோடீஸ்வராக ஆட்டோவில் உட்காந்துருக்கிறாரு. 6 கார் வச்சுருக்கிறாரு. அவர் என்னது 6 கார் வச்சுருக்காரு. கேட்டில் 2 வாட்ச்மேனு. ஒரு வாட்ச்மேனுக்கே நமக்கு வழி இல்லை, நம்மளை நாமளே வாட்ச் பண்ண முடியல. 2 வாட்ச்மேன் அப்படிங்கிறாங்க. கதவை திறக்க ஒருத்தங்க, வேலைக்காரங்க ஒரு 10 பேர், சமைக்கிறதுக்கு ஒரு 5 பேர், துவைக்கிறதுக்கு ஒரு 4 பேர், விளக்கிறதுக்கு 2 பேர். இப்படி சுற்றி பார்த்தா வீட்டுக்குள்ளே எத்தனை ரூம் இருக்குன்னே தெரியல. அங்கே பார்த்தா ஒரு ரூம், இங்கே பார்த்தா ஒரு ரூம். அப்போவே 20 வருஷத்துக்கு மேலே ஏசியாக கிடக்குது வீட்டுக்குள்ளே. அப்போவே ஏசி. அப்படியே வெடவெடுத்து போயிட்டார் அந்த கிறிஸ்துவர். உள்ள நுழைஞ்ச உடனே எல்லா பக்கமும் பாபா போட்டோ. அப்படியே பூரி படைந்து விட்டார். யாரு? அந்த கிறிஸ்துவர். ஆட்டோக்காரர் என்ன பண்றாரு, இவ்வளோ பெரிய மனுஷனா நம்ம ஆட்டோவில் வந்தார், எனக்கே அவசரம் வந்து போல இருக்குது, எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, இவர் பெரிய ஆள் போல இருக்குது, நாம் தெரியாமல் இவர்கிட்ட கண்டக்க முண்டக்க பேசிக்கிட்டோம்னா, டீ குடிக்கலாம் காப்பி குடிக்கலாம் வேறு சொல்லிட்டோம்னா, ஒரு டீ காப்பி. இப்போ நாராயண் சார் கேட்குறார் இந்த கிறிஸ்துவரை பார்த்து, மகனே ஒரு டீ ஒரு காஃபி, ஒரு டீ ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு டீ. அது வரைக்கும் நாராயண் சாரை உரிமையாக பேசினவர், சரிங்க சார். ஒரு பயம் வந்து கொடுத்தோம் இல்லை. என் பேர் ராஜேஷ் பாபு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, குரு சாய்ராம். என் பேர் குரு சாய்ராம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாபா. தாய் சத்தியமா நான் சொல்ல, பாபா தான் சொன்னாரு, அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த கிறிஸ்துவர், நான் ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருக்கேன், நான் ரொம்ப யதார்த்தமாக இருந்துட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் அன்பு மட்டும்தான் சாய் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஏன் 4 தெரு தள்ளி வந்து இந்த இடத்துல வந்து உன்னை வெயிட் பண்ண சொன்ன தெரியுமா? நான் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நினச்சிருந்தா நீ என்கிட்ட பேசுறதுக்கு இடைவெளி விட்டுருப்பேன்.
நான் உன்னோடு கலக்க வேண்டும், பாபாவின் புகழை உனக்குள் கொடுப்பதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே உண்மையான ஆன்மீகம், உண்மையான சனாதன வித்தான், உண்மையான சனாதன தர்மம் எங்க நிக்குது பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, அந்த கிறிஸ்துவர் அந்த மகன்கிட்ட சொல்றாரு, நான் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நினைச்சிருந்தா நீ என் பக்கத்தில் நெருங்கி வந்திருக்க மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட நான் நெருங்கி வந்து பாபாவை பற்றி புரிய வைக்கிறதுக்கு உன் லெவலுக்கு நான் வந்தாகணும். லெவலுங்கிறது ஒன்றும் இல்லை, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துக்கு நான் வந்தாகணும். அப்போ உன் இடத்துக்கு நான் வந்தால் மட்டும்தான், உன் இடத்துக்கு நான் வந்தால் மட்டும்தான் ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு டீ, ஒரு டீ, ஒரு டீ, ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு காஃபி, 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 காஃபி. நான் நினச்சேன் 9 மணிக்கு தாத்தா மைக்கு கொடுத்தாரு, எப்படா நான் இதுக்கு மேலே செவிவெளி செய்தி கதை சொல்லுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, சுறுசுறுப்பாக கை தட்டுறீங்க, கதை நல்லா இருக்கும் போல. இங்கே நிறைய கிறிஸ்தவர்கள் போல் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க போல இருக்குது. உங்களுக்கும் ஒரு நாராயணன் வருவார். உங்களுக்கும் பாபாவுடைய மகிமையை கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கும் பஞ்சபூதங்களின் காற்றினுடைய மகிமையை சொல்லி தருவார். உங்களுக்குள்ளே இருக்கின்ற குட்டி பாம்பை எழுகச் செய்வார். உங்களுக்குள்ளே அமர்ந்திருக்கிற குட்டி பாம்பை எழுகச் செய்வார். என்ன பண்ண வேண்டியது பாரு சொன்ன. இப்படிலாம் பண்ணலாம் என்னை பார்க்க மாட்டாங்க. இப்படிலாம் ஒரே இப்படி வச்சுக்கிட்டு ஆனால்பட்ட என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, இந்த கதையை நான் என்னவென்று சொல்வேன் என்றால், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கிறிஸ்தவரும் ஒரு நாராயண் சார் அவர்களும் இருவரும் கலந்து கொண்டனர். அவர்கள் அப்படின்னா பக்கத்தில் அப்படியே என் பொண்ணு மாலா ஞானசேகரனை பார்க்கும், பொண்ணு அந்த பொண்ணு பார்க்கும், அந்த அம்மா அப்படியே சாப்பிட போகிறாங்கிற பேரில் உள்ளே போய் அப்படியே படுத்துப்பான். எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு போயிடுவார். எங்கள் தாத்தா டிரைவரு சுற்றி முற்றி பார்ப்பார், எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு, நான் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையே உட்காந்துருப்பார். அதனால நான் கோபலட்சுமி சிரிக்குதான். அம்மா தாயே, என்னால் முடியல அம்மா, 2வது இதையும் ஒன்றும் முடியல எனக்கு. அதனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் பாபா யார் மூலமாவது பாபாவை பற்றி தெரியப்படுத்த ஒரு நாராயணன் சார் கிடைச்சது போல் யாரோ ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் கிடைப்பாங்க. அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் நடந்த ரகசியம் என்ன தெரியுமா? நாராயண் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆட்டோ அந்த மகனுக்கு இன்னும் நிறைய ஆட்டோக்களை சொந்தமாக வாங்கி கொடுத்து அவரை வந்து தொழிலை விருத்தி பண்ணி சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாற்றி கொடுத்தார். அதனால் சபையில் வந்து உங்கள் குறைய சொல்கிறதுக்கு யோசிக்காது. உங்கள் பிரச்சனையை சொன்னால் டப்புன்னு சொல்லிவிடுங்க. எந்த கோயிலுக்கு போனால் நின்று பாபா எனக்கு தான் பிரச்சனை, பாபா எனக்கு தான் கஷ்டம் சொல்லிவிடுங்க. நான் சும்மா அப்படின்னா வேலைக்கு ஆகாது. பருப்பு உடக்குது, பருப்பு வேகாது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா,
என்னால் முடியல திலகாமா, நானே சிரித்து சிரித்து எனக்கே வயிறு வலிக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நாம் எல்லாருமே ஒரு காஃபி, ஒரு டீ, முதல் ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்க போகிறோம். பல பேருக்கு தெரியாது, முதல் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போன்னு. கண்டிப்பாக ஒரு டீ, ஒரு காஃபி அதோடு முடிச்சுக்கலாம். அப்போ தான் நாராயணனாகவும் இருக்க முடியும், அந்த கிறிஸ்தவனாகவும் இருக்க முடியும். ஓகேவா? நமக்கு பிரியாணி, ஃபுல் மீல்ஸ் எல்லாம் வேண்டாம். ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு காஃபி, ஒரு டீ, தேவைப்பட்டால் மெதுவிட மட்டும். சரிட்டு. அதனால் எதுக்காக நான் இவ்வளோ நகைச்சுவையாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஆள் மனசில் பதியணும். ஒவ்வொரு கதைகளும் தங்கம் இல்லை, வைரம் இல்லை, நீங்கள் தானே பார்த்துக்கணும் கோயிலை. நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆன்மீகம் என்பது உங்களுக்குள் புதைந்திருக்கிற புதையல். இந்த புதையலை கண்டெடுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேர்பட்ட பதிவை இன்றைக்கி பாபா கொடுக்க வச்சதுக்கு பாபாவுக்கு ரொம்ப தேங்க்யூ பாபா. இந்த நல்ல நாளில் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, நம்முடைய குருசாய் பிரசாதாலயாவிற்கு நம்பி வந்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தைங்க 2 பேருக்கு பார்த்துக்கோங்கம்மா, குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட முறையிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம், நோட்ஸ், புக்ஸு, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் போன வாரம் சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் நம்ம செஞ்சிட்டோம். அதனால் அவங்கள கூப்பிட்டு ஓரிரு வார்த்தைகள் பேச வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாமா? என்னம்மா, நான் இதை முடிச்சுட்டு சொல்கிறேம்மா. வாங்க குட்டி, வா அம்மா வாங்க. மொத்தம் 2 குழந்தைங்க அவங்களுக்கு. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம நீ என்னடா படிக்கிற? உன் பேர் சொல்லிடுறா. என்ன 7th போகிறீங்க? அக்கா பேர் 12th போகிறாங்க. வெரி குட். உங்கள் 2 பேருக்கு தான் இப்போ யூனிஃபார்ம். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நீ முங்கம்பாடி ஸ்கூல். பாவடி ஸ்கூலில் படிக்கிறீங்க. வெரி குட். பாவடி நீங்கள் தான் சேர்ந்துருக்கீங்க. வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். நான் உங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எப்படி இங்கே குருசாய் பிரசாதாலயா கேட்கணும்னு தோணுச்சுன்னு. எப்படி தோணுச்சு? கோவிலில் பள்ளியற பூஜைக்கு ஒரு அண்ணா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே போய் கேளுங்க. என்னன்னு சொன்னாங்கம்மா? குருசாய் பிரசாதாலயா இங்கே இருக்கு. ஏன் சாய் பார்க்க வரமாட்டேன்றீங்கன்னு சொன்னாங்க. நானும் சரி வரோம், நான் சாய் பார்க்குறோம். ஏற்கனவே சாய் எனக்கு பிடிச்சிருக்கோம். ரொம்ப நாளாக சாய் கும்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். புதுசாக ஒன்றும் இல்லை. சாய் பற்றி சொன்னோடனே எனக்கு இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, அவரை போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் உங்கள் வாசலுக்கு வந்தோம். வந்தோடனே ஒரு நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கூடிடுச்சு. மறுபடியும் வந்தோம். சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் தினமும் உங்கள் குழந்தைங்க நம்ம சேலம் சுகவனேஸ்வரர் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜை அப்போ என்ன பாடுறீங்க? நீங்களே சொல்லுங்கள். தேவார திருவாசகம். ஒரு 2 minutes ஒரு லைன் பாடலாமா? பாடுறீங்களா? எவ்வளோ நேரத்தில் முடியும்? 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருமா? கேட்கலாமா? பெரும் பாக்கியம் அல்லவா? அது கேட்கறதுக்கு முன்னால் சிவனை நினச்சி அந்த குழந்தைக்கு கல்விக்கான தானத்தை கொடுத்துருவோம். நம்ம தாத்தாவையும் அவ்வாவையும் வர சொல்லுவோம். தாத்தாவும் அவ்வாவும் வாங்க. செல்லத்தரை எடுங்க. இப்படின்னு இல்லைங்க, இப்படி பார்த்த மாதிரி இல்லை. இப்படியோ தாத்தா, இப்படி வாங்க. நீங்கள் ஒரு பக்கம் வந்துடுங்க தாத்தா. இப்படியோ ஒன்றா கொடுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் அப்படி இந்த பக்கம் வந்துடுங்களேன், எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஒருத்தர் இங்கே அந்த பக்கம் இருங்க.
பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க, அப்படியே வாங்கிக்கோங்க. இது யூனிஃபார்மா? ஓகே, அந்த இது இருங்க, அது இருங்க. அது ரொம்ப வெயிட்டாக இருக்கா? சரி பரவாயில்ல, அந்த வெயிட் சும்மா சாங்கியத்துக்கு பாபா கிட்ட போடுவீங்க, பாபாட்ட. ஸோ உங்களுடைய ஒரு ஆண்டுக்கு தேவையான எல்லா புத்தகம், நோட்டு, பென்சில், பேனா எல்லாமே இருக்குது. பாபாவுக்கு நன்றி, சிவனுக்கு நன்றி. சரிங்களா? நமஸ்காரம். பார்த்தா ஆசைங்க. அப்படியே பிடிச்சி சும்மா தொட்டுக்கோங்க குட்டி தொட்டுக்கோப்பா. ரைட், ஓகே. அப்படி பாருங்கள், அப்படியே நில்லுங்க. பார்த்து பிடிச்சி அது பாட சொல்லிடலாமா? ரைட், நீங்கள் உட்காந்துக்கோங்க தாத்தா. என்ன ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம். இப்போ கூட சுகவனேஸ்வர் கோயில் போயிட்டு தானே வந்திருக்கீங்க, தெரியும், உங்கள் சிரிப்புக்கு பின்னாலே தெரியுது. திருச்சிற்றம்பலம் கற்றாங்கிரியோம்பே கலியை வாராமே சிற்றவாள் தில்லை சிற்றம்பலமேய முற்றாவெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பிறப்பை பருதெங்கும் பசுவே செடியோங்கும் சிறப்பாவதில்லை சிற்றம்பலமேய பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை மரப்பில்லா கண்டு மையல் தீவாரே மையாரும் கண்ணார் மாதனெடுமீறி கையார் பந்தேச்சும் கலிசூழ் தெள்ளையூர் பொய்யாமறை பாடல் பொறிதான் உலகேத்த செய்யானுரை கோவில் சிற்றம்பலதானே நிறைவெண் கொடிமாட நெற்றி நீர் தீண்ட பெருவெண் தரைதாக்கும் பேரம்பலத்தில்லை சிறை வந்தரையோவா சிற்றம்பலமேய இறைவன் கலரேத்தும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாற சென்று சீனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கலரேத்தும் செல்வம் செல்வமே வருமா தலிமேனி மாதோர் பாகமா திருமான் தில்லையூர் சிற்றம்பலமேய கருமானுரியாடை கரைசி கண்டேத்தம் பெருமான் கலரார் பேனாதுள்ளமே அலையார் புனல் சூடி யாக திருவாகம் மலையான் மகளோடு மகிழ்தான் உலகேத்த சிலையாயிலேதான்
தூக்குண்டா. பாருங்க, நீங்கள் வந்து பாட பாட பூ கொடுத்தாரு பாபா பின்னால். இந்தாங்க வச்சுக்கோங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க குட்டிக்கு. தங்கம், இவங்க சார்பில் நான் ஒன்று கேட்கட்டுமா? சரி, எப்படி நீங்கள் சிவனை கும்பிடணும்னு தோணுச்சு உங்களுக்கு? சிவன் மேல ஈர்ப்பு எப்போ வந்துச்சு அது? பிறந்த நாள் அன்னைக்கு. இவங்க கிட்ட கேட்குறேன். பிறந்த நாள் அன்னைக்கு. எந்த பிறந்த நாள்? 7வது பிறந்த நாள். இப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 10 முடிஞ்சு 11 வரும். ஓ, 10 முடிஞ்சு 11 வருது. 7வது பிறந்த நாள் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு. எதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜெயஸ்ரீ. சிவஜெயஸ்ரீ. ஓகே, இந்த ஜெயஸ்ரீ அப்படிங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சிவஜெயஸ்ரீனா ரொம்ப பிடிக்கும். எதனால் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அது தோணுச்சு? ஃபர்ஸ்ட் அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் பாட ஆரம்பிச்சேன். அம்மா வந்து சிவன் கோயில் முன்னாடியே வந்து இங்க மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, காளியம்மன், அங்க வந்து ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ராகம் சரளம் எல்லாம். அதனால கத்துக்கிட்டேன். சூப்பர். எவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தாங்க? 1 மாசம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா திருவண்ணாமலையில வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க. சிவனே வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். திருவண்ணாமலை வந்து பார்க்கணும். ஏன் நின்று உட்காந்துட்டீங்க? வாங்க வந்து நில்லுங்க. நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் பேசலாம். அம்மா தங்கம், உங்கள் கனவுல சிவன் வந்திருக்காரா? எப்போ எத்தனை முறை? நிறைய வாட்டி வந்திருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? மறக்க முடியாத கனவு என்ன? நீ நல்லா பாடணும்னு ஒரு வாட்டி வந்து கனவு வந்துச்சு. நீ நல்லா பாடணும் அப்படின்னு அருள் தர மாட்டேன். அப்படியா? சூப்பர்டா. இங்கே குருசாய் பிரசாதாலயால சத்சங்கம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இன்னும் ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? பிடிச்சிருக்கா? சந்தோஷம். கண்டிப்பாக பாபாவுடைய ஆசீர்வாதத்துலேயும் சிவனுடைய பேரருளாலையும் சிவ ஜெயஸ்ரீ நல்ல நிலைமைக்கு நீங்களும் உங்கள் அக்காவும் வருவீங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன். ஓகேவா? இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். நீங்கள் இப்படி வாங்க, பக்கத்தில் வாங்கம்மா. நீங்கள் சொல்லுங்கம்மா, ஏன் உங்கள் பிள்ளைங்களை சிவத்தொண்டுக்கு சிவன்கிட்ட அற்புதமாக திருவாசகம் படிக்க வச்சுங்க, பாட வச்சுங்க? ஒரு தாய்க்கு இந்த வயதில் இந்த எண்ணம் வரதுக்கு காரணம் என்ன? எனக்கு வந்து கோயிலுக்கு போனேன், ஈஸ்வரர் கோயிலுக்கு. என் குழந்தை பிறந்த நாள் அன்னைக்கு கூட்டிகிட்டு போனேன். நான் 10 நிமிஷம் கண்ணை மூடி கும்பிட்டேன் அவரை. எனக்கு வந்து அந்த கஷ்டங்கள்லாம் சின்ன வயசில் நான் இருந்தது. நான் வந்து எனக்கு பாடலைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போவே எனக்கு சின்ன வயசுலேருந்து பாடலைன்னா ரொம்ப பிடிக்கும். சாமி பாட்டெல்லாம் பாடுவேன். எனக்கு வந்து அதெல்லாம் எனக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகல. யாருமே இல்லை எனக்கு. என் தங்கச்சிங்கெல்லாம் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை தான் எனக்கு. என் தங்கச்சிங்களை படிக்க வைக்கணுன்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. என் குழந்தைய அந்த டைம் கூட்டிகிட்டு போனேன். நான் சிவன் கிட்ட மனசு விட்டு பேசினேன் 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷமா 10 நிமிஷம். ஆமாம், 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசினேன். என் கண்ணில் என்ன அறியாதே தண்ணி வந்துருச்சு. என் குழந்தைய அவங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன்ப்பா. அம்மா அப்பாவாக இருந்து என் குழந்தைய முன்னேற்றத்துக்கு கொண்டு வாங்க. இது என் குழந்தை இல்லை, நான் தான் பெற்றேன், என் குழந்தை இல்லை. உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். அவளை எப்படி கொண்டு போகணும், எந்த இடத்துல உட்கார வைக்கணும், அவளுக்கு என்ன வேணுன்றது 2 பேருக்கு நீங்கள் செய்யுங்க. அதனால நான் கையை பிடிச்சிட்டு வந்து உங்கள் சன்னதிக்கிட்ட விட்டுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க. என் வீட்டுக்காரர் எனக்கு சரியில்லை, போராட்டத்துக்கு சக்தியும் இல்லை, எனக்கு பலமும் இல்லை. இந்த ஊரில் எனக்கு சொந்த பந்தெல்லாம் என்னை ஏமாற்றிடுச்சு. உங்களையே நம்பி உங்கள் வாசலுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்களா என்னை பிடிச்சி வாசலை விட்டு என்னை வெளியே தள்ளாலும் நான் போக மாட்டேன். இதுதான் என்னோட வைராகியம், என்னோட முடிவு எல்லாமே. எதாக இருந்தாலும் முடிவு எனக்கு இங்கேயே கிடைக்கட்டும். இதுதான். நீங்கள் இங்கே குருசாய் பிரசாதாலயா வந்து எப்படி உங்களுக்கு எத்தனையோ பேர் கோயிலுக்கு வருவாங்க, ஏன் இங்கே என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு? நான் வந்து பள்ளியறை பூஜையில் நான் சாமி கும்பிட்டு இருந்தேன். 2 பேருமே பாடிட்டு இருந்தோம். என்ன பாடல்னா, என்ன அப்பா நல்லவா என் தாயும் அல்லவான்னு பாடிட்டு இருந்தோம். 2 பேர் வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் பின்னாடி அவர் வாட்ச்மேன் இருந்துக்கிட்டு பின்னாடி 2 பேர் நிற்காதீங்க, இந்தாண்ட வாங்க, அவங்க 2 பேரும் பாடுறதுனால தான் அவங்களுக்கு அனுமதி, நீங்கள் ஏன் பின்னாடி நிற்கிறீங்க? இல்லை, அந்த பாப்பா கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்குறாங்க.
அவங்க வந்து என்ன பேசணுன்றது எங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து எங்க பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கிட்டயும் பேசினாங்க, நீங்கள் ஏன் சாய்ராம் கோயிலுக்கு வர்றதில்லை அப்படின்னு. நாங்கள் சாய்பாபா கும்பிட்டு தானே இருக்கிறோம், புதுசாக ஒன்றும் இல்லையே. இல்லை நீங்கள் வந்து வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. எங்கே வரணும் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் வந்து வாங்க, லட்சுமி நாராயண கோயில்கிட்ட சாய்பாபா கோயில் இருக்குல்ல, அங்கே வாங்க, உங்கள் கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. அந்த 2 பேர் யாரும் எனக்கு இன்னும் தெரியல, அவங்க பேரும் நான் கேட்கல. ஆனால் கணவன் மனைவி மனைவியாக வராங்க. ஸோ யாரோ இங்கே யாருமே இல்லை, அந்த முகங்கள் யாரும் இல்லை, இங்கே யாருமே இல்லை. யாரோ ஒரு கணவன் மனைவி வந்து சொன்னாங்க. ஆனால் யாருன்னே தெரியலையா. இந்த மாதிரி குரு சாய் பிரசாத் இல்லையா போங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே நேரடியாக உடனே வந்து கேட்டுட்டிங்களா? உடனே வந்து கேட்டுட்டேன். லட்சுமி நாராயண கோயில் இப்படி பார்த்தேன் அவர் பார்த்துட்டு இங்கே போகலாமான்னு மனசில் தோணுச்சு. கண்டிப்பாக நீங்கள் போகணுன்ட்டு அவர் கும்பிட்டு நான் வந்து நேராக உள்ளே வந்துட்டேன். யாரையுமே நான் எதிர்பார்க்கல, சாமி மட்டும்தான் நம்புறேன். எனக்கு எல்லாமே அம்மா அப்பா எல்லாமே இவங்களாம் நம்புறாங்க. சிவனாவும் பாபாவும் 2 தான் பார்க்குறேன். உங்களுக்கு இப்போ சந்தோஷமாமா? உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் இந்த வருஷம் படிக்கிறதுக்கு தேவையான கிடைச்சது சந்தோஷமா? சந்தோஷம்தான். நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. என் 2 குழந்தைங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் என்னோட ஆசை. ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது இந்த இந்த குழந்தைங்களுடைய ஞானம் இன்னும் வளரணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய பக்தர்களாக இருக்கிற நாங்கள் எல்லோருமே சேர்ந்து உங்களுக்காக வேண்டிக்கிறோம். உங்களுடைய சிவதொண்டு ஓங்குங்க, நிறைய பேரும் புகழோடு உங்கள் பிள்ளைங்க வருவாங்க. எனக்கு ஒரு ஆசைங்க ஐயா, என் 2 குழந்தைங்கிட்டே நான் இன்றைக்கும் சொல்லிக்கிறது அதுதான். வயசானவங்களுக்கு ஓமெல்லாம் வச்சு நடத்துகிறாங்கல்ல, ஆமாம், அது பெருசாக வச்சு என் பொண்ணுக்கிட்ட பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கேன், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வயசானவங்கள நான் ஒரு 10 பேர் 20 பேர் சின்ன ஓமா ஃபஸ்ட்டு நடத்து, அதுக்கப்புறம் பெரிய ஓமா நடத்து. அவங்கள மட்டும் கைவிடக்கூடாது, அவங்கள பார்த்துக்கணும். அவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து டாக்டர் செலவு எல்லாமே பார்த்துக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கணும். இதுதாங்க என் ஆசை. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா என்கிட்ட இல்லை. காரணம் என்னன்னா போட்டி பொறாமையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட இல்லையானாலும் நீங்கள் என் மனசில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது தெய்வத்துக்கும் தெரியும். அவங்க என்னை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவங்க என் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க கஷ்டப்பட்டு என்னை பெற்றிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அவங்களை மறக்க முடியுமா? என்னை விட்டு போனாலும் அவங்களை மறக்க முடியும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் பார்க்கணும்னு மனசில் இருக்குது. சிவன்கிட்டயும் அதுதான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாம்மா, நிச்சயமாக நடக்கும். அதாவது நிறைய அந்த ஹோமில் வந்து நிறைய பெரியவங்க இருக்கணும்னு நீங்கள் சொல்லும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் உணர்வை. கண்டிப்பாக பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு உங்கள் மகள் பெரிய ஆளாக வருவாங்க 2 பேரும். ஹாப்பியாக தங்கம்? ஏன் சாமி என்னாச்சு? தைரியமாக பேசுங்க. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சொல்ல வார்த்தையே இல்லை. ஏத்தங்க, அழாதீங்க. கிளாப் பண்ணுங்க தங்கத்துக்கு, கை கொடுங்க. சூப்பர். ஏன் உங்கள் மனசு ஏதாவது கஷ்டமாக இருக்கா? ஹாப்பி, ஆனந்தமாக இருக்குது. ஏன்? பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. பாட்டி ஞாபகம் வந்துருச்சா? சரி, சீக்கிரம் பாட்டி வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எங்கேயாவது பார்த்தாங்கன்னா நிச்சயமாக உங்களை தேடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறதா இருந்தால் அந்த இதை பார்த்து சொல்லலாம், வீடியோவை பார்த்து சொல்லலாம். சொல்லுங்கள். பாட்டி கூட இருக்கணும். கண்டிப்பாக. உங்கள் பாட்டி பேர் என்ன? இந்திராணிமா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா ஸ்கூல்லையும் வந்து என் ஸ்கூலில் வந்து இப்போ கூட நான் சாயந்தரம் பார்த்தேன், ஒரு பாட்டி வந்து ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போனாங்க வீட்டுக்கு. எனக்கு ஏக்கமாக இருந்துச்சு, நம்ம பாட்டி அப்படி இல்லையே அப்படின்னு. நம்ம பாட்டி பாட்டி இருந்தால் ஒரு பாசம் கிடைக்கும். அப்பயே நான் சின்ன வயசுலங்கய்யா, பக்கத்தில் வாடா. அப்பயே நான் சின்ன வயசுல அவ்வளோவா சூழ்நிலை சரியில்லை. எங்கள் அப்பா தண்ணி வச்சுட்டு இருந்தாரு. பார்வை சரியில்லாத பல வியாபாரம், முறுக்கு பலகாரம்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். படிக்கிறதுக்கு வசதி இல்லை. என் தங்கச்சியை, கடைசி தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கையில் இருக்கிற மோதிரம் அப்போவே போட்டுட்டு வித்துன்னு போய் விற்றுட்டு அப்பயே யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாம் என் தங்கச்சி செலவு பண்ணேன். என் தங்கச்சி நல்லா படித்தாங்க. இப்போ டிகிரி வாங்கி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு என் அழைக்கல. காரணம் என்னன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காது, அவங்க என்னை கூப்பிடல. எங்கள் அம்மாவும் என்கிட்ட வந்து 1 வருஷம்தான் இருந்தாங்க. என் கூட பிறந்தவங்களும் என் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
போட்டி போறாமலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன போகிறவங்கன்னு தெரியல. அவங்களுக்கு மாமனார் மாமியார் எல்லாம் சரியாக இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை. எனக்கு தெய்வம் மட்டும்தான் துணை. கிக் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்கு துணை? தெய்வம் தான் துணை. தெய்வம் தான் எனக்கு எல்லாமே. ஏன் அதை புரிஞ்சுக்கலன்னு எனக்கு இன்னும் தெரியலைங்க. அது மட்டும்தான் வருத்தம். கூட பிறந்தவங்களே இப்படி சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னு அது கண்ணு மூடி எனக்கு காட்டில் விட்ட மாதிரி எனக்கு. தைரியமாக இருக்கும். திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணை. ஓகே, தைரியமாக இருக்கணும். சிவ ஜெயஸ்ரீ. ஓகே, அழக்கூடாது. சிவ ஜெய் பலத்தை கிளாப் பண்ணுங்க குட்டிக்கு. நல்ல பலமா பாருங்க, எவ்வளோ பேர் கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் இல்லையா? ஜெயிச்சிடலாம். பாட்டி மட்டும்தானா? தாத்தாலாம் தேட மாட்டீங்களா? தாத்தா இல்லை. பார்த்து இங்கே உட்காந்துருக்காரு. இவர் யாரு? அவர் அப்பாவா அம்மாவா குருவா தாத்தாவா எல்லாமா பார்க்கலாம். இன்னையிலேருந்து நீங்கள் தாத்தான்னு கூப்பிடுங்க. பாபா தாத்தா, நான் உங்களை இன்னையிலேருந்து இன்னும் நிறைய கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகேவா? உங்கள் தாத்தா யார் தராங்களோ இல்லையோ, உங்கள் தாத்தா கண்டிப்பாக தருவார். சாய் தாத்தா தருவார். ஓகே, நீங்கள் ஃபுல்லாக சிவனை கும்பிடுங்க. வேணான்னு சொல்ல, ஒரு 10 நிமிஷம் பாபா கிட்ட பேசுங்க. பாபா தாத்தா பேசுங்க. ஓகேவா? இந்த குருசாயப்பா பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்க? அளவில்லாமல் பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை அளவில்லாமல் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ வாழ்த்துக்கள். விபூதி இடமா இங்கே இருக்கா? சரி. நம 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 சிவாய. நம 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 சிவாய. ஓம் 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 நம சிவாயவே. நல்லா இருக்காங்க. சரியா? மூக்கில் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. மகராசி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்கள் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்களும் கல்விக்காக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, உட்காந்துக்கலாமா? சரி. இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? ஆட்டோவில் போயிடலாம். சைக்கிளில். அப்போ இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? வெயிட்டாக இருக்கேன். ஒரு சைக்கிளில் 2 சைக்கிள், ஒரு சைக்கிளை விட்டுட்டுமா, ஒரு சைக்கிள் வேணால் விட்டுட்டு ஆட்டோவில் போயிடுங்க. சரியா? ஆட்டோவில் போய்ட்டு பிறகு நாளைக்கு காலையில் கூட வந்து சைக்கிள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆட்டோ உங்களுக்கு பேசி விட சொல்கிறேன். சரியா? உட்காருங்க, பூஜை முடிச்சிடலாம். உட்காருங்க. எப்படி சிவ ஜெயஸ்ரீ? கடவுள் எப்பொழுதும் ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பார். நம்பினோருக்கு கடவுள் எப்போவுமே துணை தான். திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணை. நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் நமக்கு அம்மா அப்பா எல்லாம் நம்மளை பெற்றெடுத்தவங்க இந்த பிறப்பில். ஆனால் உண்மையான அம்மா அப்பா ஈசனும் ஈஸ்வரியும். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவங்க அப்படி தான் அவங்க நினச்சிருக்காங்க, அதே மாதிரி காப்பாற்றப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றம், சின்ன மாற்றங்கள் தான் பெரிய மாற்றமாக இருக்குன்னு சொல்லிட்டு அற்புதமான இந்த செவிவெளி செய்தியில் உங்களை இன்று பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, நீங்கள் பல்லாண்டு 1100 ஆண்டு வாழ்ந்து பேரும் புகழும் சீரும் சிறப்போட நல்லா இருக்கணும்னு ஒரு பலத்தை கைத்தல் உங்களுக்கே கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஓம் சாய்ராம். ஜெய் சீதாராம். ஓம் சாய்ராம். ஜெய் சீதாராம். ஓம் சாய்ராம். ஜெய் சீதாராம். நன்றி, வணக்கம்.